ஹலோ நண்பா, வெல்கம் டு ஆர்டி சினிமா. இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல வெளியாயிருக்க "ஒடையலா 2" படம் எப்ப இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் வந்து உங்களுக்கு "ஒடையலா" ஃபர்ஸ்ட் பார்ட்ல கன்டினியூஸா தான் இந்த படத்த எடுத்திருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட்ட பார்த்து தான் இந்த படம் பார்க்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து உங்களுக்கு ஒரு கிரைம் த்ரில்லர் மாரி எடுத்திருப்பாங்க. இந்த 2வது பார்ட் வந்து ஒரு ஹாரர் ஃபேண்டஸியா எடுத்திருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதைங்க, கடைசியில போன பார்ட்ல வில்லன திருப்பதின்ற ஒருத்தன வந்து கொன்றுப்பாய்ங்கல்ல, அவனோட உடல வந்து அடக்கம் பண்றாங்க அவங்க ஊர்ல. அடக்கம் பண்ணும்போது சமாதி பிச்சை அப்படின்னு சொல்லி ஒரு பூஜைய போட்டு அவன அடக்கம் பண்ணிடுறாய்ங்க. அவன் வந்து மோட்சத்துக்கு போக முடியாம, அவன் ஆத்மா சாந்தி அடையாம அதுக்குள்ளேயே இருக்கான். அவனோட ஆவி வெளிய வரவும், இந்த ஊருக்கு என்னென்ன சாவுக்கேடுலாம் நடக்குது. இத வந்து தமன்னாவ கூட்டு வந்து எப்படி ஊர காப்பாத்துறாங்க அப்படின்னு சொல்றது தான் இந்த படத்தோட கதை. இப்ப இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டே வந்து தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா அருமையா பண்ணியிருந்தாங்க. படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருந்தாங்களாம். படம் வந்து நமக்கு நெறைய இடத்துல லேகா தான் ஆகுறாப்ல இருந்துச்சு. இந்த சிஜி ஒர்க்ஸும், விஎஃப்எக்ஸும் கொஞ்சம் ஓகே ரகத்துல தான் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். படத்துல வந்து நம்ம தமன்னா வந்து ஒரு இன்ட்ரோல் பிளாக்ல தான் வர்றாங்க. அவங்க வரும்போது, அவங்க என்ட்ரிலாம் நல்லா இருந்துச்சு. ஆனா எதுக்காக அவங்களுக்கு ஒரு ஃபைட் சீன் வச்சாய்ங்க அங்க நமக்குலாம் தேவையில்லாம அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. மொத்தத்துல இந்த சைக்கிள் இந்த ஊருக்குள்ள தனியா போற சீனு, அந்த ஒரு காக்கா மாரி ஒண்ணு பறந்து வர சீனு, இது எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. அந்த கொலைகள் நடக்கிறத காமிச்ச விதமும் நல்லா இருந்துச்சு. அதுலயும் ஃபர்ஸ்ட் கொலை நடக்கும்போது மட்டும் கொஞ்சம் அது அடல் தண்டனை மாரிக்க இருக்கும். அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. மித்தபடி இதுல தல துண்டா போறாப்புல, இந்த மாரி ரத்தம் தெறிக்கிற காட்சிகள்லாம் இருக்கு. அதனால இத ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஆனா மேக்ஸிமம் ஃபேமிலியோட பார்க்கலாம். அவ்வளோலாம் ஒண்ணும் பயம் இருக்காது, இதெல்லாம் இருக்காது. ஒரு நார்மலான படம் தான் இது. ஒரு கமர்ஷியல் படம் மாரி தான் எடுத்திருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல நம்ம அந்த சிவன் சாமிய வச்சு லாஜிக் இல்லாம ஒரு கிளைமேக்ஸா இருந்தாலும், கடவுள வச்சு அத முடிச்ச விதம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அதுக்காக இந்த படத்த ஒரு தடவ ட்ரை பண்ணா ஃபேமிலியோட ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அந்த படம் உங்களுக்கு அமேசான் பிரைம் வீடியோல தமிழ் டப்பிங்லயே அவைலபிள் இருக்கு. இன்னொரு